வெல்கம் டு பைபிள் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் வாழவே தகுதி இல்லாம ரொம்ப அலங்கோலமா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வாழ்ந்து வந்தாரு. அவர் ஒரு நாள் ரொம்ப பசியா இருக்கும்போது அங்க ஒரு கிராண்டான கல்யாணத்தை பாக்குறாரு. அதை பார்த்ததும் அவர் யாருக்குமே தெரியாம எப்படியாச்சும் உள்ள போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் போகும்போது அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவரை தள்ளி விட்டு அவரை துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய ஒரு நல்ல ட்ரெஸ் உடுத்தி அவரை அழகுபடுத்தி திரும்பவும் அந்த கல்யாணத்துக்கு போக சொல்றாரு. எந்த முறை எந்த காட்ஸ் அவரை கழுத்து பிடித்து வெளியே தள்ளினாங்களோ அதே காட்ஸ் அவரை சல்யூட் பண்ணி வர வச்சாங்க. இதே போலதான் அலங்கோலமான நம்மளையும் பரலோகத்துக்கு தகுதி இல்லாத நம்மளையும் அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி நம்மளை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம் நினைக்கலாம் பரிசுத்தமாய் வாழ முடியும், கிரியைகளினால் பரிசுத்தமாக முடியும் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரிய பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவர் மேல் வைத்திருக்க விசுவாசத்தினாலும் மட்டும்தான். So this is your குட்டி ஸ்டோரி. இன்னும் நிறைய குட்டி ஸ்டோரி கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.